ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காலையில் 5 மணிலேருந்து என்னோட அதாவது சமையல் வேலைகள் வந்து நான் எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கிறேன் அப்படின்றத, அதாவது குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் முத நாளே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோறு, சாம்பார், பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், குருமா தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோறுக்கு வந்து தண்ணி காய வச்சாச்சு. அடுத்துமே பருப்புக்குமே தண்ணி காய வச்சுட்டு இன்றைக்கி எதுவுமே வித்தவுட் குக்கரில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இடியாப்பம் அப்படின்றதுனால ராகி மாவில் தான் இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து பிழிஞ்சு வரையில் நல்லாயிருக்கும். அதனால் மாவுமே பிசைகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ பருப்புமே போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சாச்சு. அதுவுமே வெந்துருச்சு. பருப்பு ஒரு இதில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோறு போட்டிருக்கேன். அதுவுமே அரிசி போட்டு நல்லா கொதிச்சுட்ருக்குது. ஸோ காயுமே நறுக்கி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ வந்து காய் வேகிறதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காய் போட்டோம், காய் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கடகடன்னு தேங்காயுமே சாம்பாருக்கு தேவையானது அரைப்பு அரைச்சி வச்சாச்சு. ஸோ புளியுமே நனைய போட்டாச்சு. இந்த மாதிரி கடகடன்னு அடுத்தடுத்து வேலைகள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ சோறு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டதுமே கொஞ்சம் தீயை கூட்டி வச்சிட்டோம்னா சோறு நல்லா கொதிக்கும். அந்த கொதிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா குறைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு அந்த அடுப்பு அந்த பாத்திரம் வந்து நல்லா சுடாமல் அப்போ நல்லா தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து அடுப்பு இப்போது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால சரி இடியப்பத்தை வந்து நம்ம புழிஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம சோறை வடிச்சிட்டு இட்லி கொப்பரை ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு அதுவுமே வேலை சரியாக வரும் அப்படின்றதுனால ஸோ பார்த்திங்கன்னா மாவு எடுத்து நல்லா இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவில் புட்டு, இடியப்பம், கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. பேர் பார்த்தீங்கன்னா சோறெல்லாம் வடிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா குக்கர் சாதம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோறு வடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ யாருக்கெல்லாம் சோறு வடிக்க தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா சோறு வடித்து தான் சாப்பிட்றோம். குக்கர் சாதம் வந்து யாருக்குமே பெருசாக பிடிக்காது. குக்கர் சாதம்ன்றது அந்த டைமில் சாப்பிட்லாம். இப்போ மதியம் சாப்பிட்றோம், கொஞ்சமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டைமில் சூடாக சாப்பிட்டு வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றீங்கன்னா குக்கர் சாதம் வந்து பெருசாக எடுக்காது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அழகாக சோறுலாம் வடிப்பீங்க அந்த சொல்லுங்கள். ஓகேங்களா? மறக்காமல். அடுத்து பார்த்தீங்கன்னா சோறு வடித்தாச்சு. அடுத்த சாம்பாருமே பார்த்திங்கன்னா நல்லா தக நல்லா கொதிக்குது தலபுலன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு இந்த இடியப்பம் புளிஞ்சதில் கொஞ்சோண்டு மாவு மிச்சம் இருந்தது. இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுமாதிரி குட்டி குட்டி உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடியப்பமே 3வது தட்டு பிழிஞ்சு வச்சுட்டு ஆல்ரெடி 2 தட்டு அங்கே வச்சாச்சு. அது வெந்துட்டு இருக்குது ஒரு கொப்பரை. இந்த கேப்லையுமே பார்த்திங்கன்னா பால் வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கடகடன்னு டீ போட்டுட்டு இருந்தேன். அடுத்த பார்த்திங்கன்னா இந்த டீ கொச்சிட்ருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட் வந்து நல்லா தோல் சீவி கழுவி அதையுமே திருகி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பிலே நான் போய் தொளிச்சு தூத்து கோலமும் போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய முறை அப்படின்றதுனால. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொழுக்கட்டை ரெடி, ஒரு பேட்ச் வந்து அவிச்சு எடுத்தாச்சு இடியாப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தட்டு உள்ளே இருக்குது. அது அவிஞ்சதுமே இந்த கொழுக்கட்டை எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ டீயுமே நல்லா கொதிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கலை தாங்க. அதாவது நம்ம நாள் இப்போ நாளைக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்றத நாளே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காலையில் டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கலாம். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்கட்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே நான் எடுத்துக்க மாட்டேன். நைட்டு வெங்காயம் உரிக்கிறதோ இந்த காய்கறிக்கு அந்த ப்ரிப்ரேஷன் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது நமக்கு வந்து தெரியும் இந்த அளவு தான் நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் நமக்கு வந்து இந்த என்ன சமைக்கணுன்றதை மட்டும் நான் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு வந்து மற்றபடி இந்த காய் நறுக்கிறதோ தேங்காய் துருவுறதோ எதுவுமே பார்த்திங்கன்னா கடகடன்னு நான் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு அதாவது அந்த திண்டாட்டம் இருக்காது அந்த சமைக்கிற நேரத்தில். அதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குருமாக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா கூட்டி வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழங்குமே நல்லா அவியுது. நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த குருமா கூட இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க குருமா. இந்த குருமா என்ன அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், சோம்பு, சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தாளித்தது அதாவது அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த அரைச்சி வச்சது நல்லா
நல்லா வலிச்சு ஊற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தேவையான மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த பச்சை வடை இருக்கக்கூடாதுங்க. அந்த குருமா வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த பச்சை வடை மெயினாக இருக்கவே கூடாது. அப்போ தான் குருமா வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ நல்லா கொதிச்சதுமா நம்ம அவிச்ச உருளைக்கிழங்க நல்லா உள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டோம்னா இதுவே நமக்கு நல்லா கெட்டி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஈஸியஸ்ட் மெனுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும் அப்படின்றத இடியாப்பம் நம்மளோட இன்னைக்கு சமையல் என்ன இடியாப்பம், உருளைக்கிழங்கு குருமா, சாம்பார், சோறு, பீட்ரூட் பொரியல் இதான் நம்மளோட வெள்ளிக்கிழமை அன்று நம்மளோட ரெசிபி. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்றொரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்